வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல் தாவரவியல் பாடம் 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். ஒரு வரி வினாடிகள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஆற்றல் சார்ந்த கடத்துதல், அதாவது செயல்மிகு கடத்துதல் டேஷ். இங்கே பார்த்தோன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3மே கரெக்டாக வருது. நம்மளுக்கு ஆன்சர் விடை ஆ, ஆ, இ இந்த 3மே கரெக்டான விடை. மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது, இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்புறம் ஆப்ஷன் இ, அவை மேல்நோக்கி கடத்துதல் முறையாகும், இதுவும் கரெக்ட். அப்படின்னா நம்மளுக்கு இங்கே விடை வந்து ஆப்ஷன் இ தான் தேர்ந்தெடுக்கணும். இவை அனைத்தும். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு நீர் கொடுத்துருக்காங்க. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு விடை வந்து சைலம். சைலம் தான் நீரை வந்து கடத்தும். இப்போ உணவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோயம் தேர்ந்தெடுக்கணும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. அப்படின்னா சைலம் தான் கரெக்டான விடை. விடை ஈ, சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது பார்த்தோன்னா நீர் தான். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படக்கூடியது. அப்புறம் ஆன்சர் நம்மளுக்கு இ, நீர், வாட்டர், நீர். வேர்த்துவியலானது ஒரு டேஷ். இங்கே பார்த்தா விடை புறத்தோலின் நீட்சியாகும். வேர்த்துவியலானது ஒரு புறத்தோலின் நீட்சியாகும். கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? விடை அ, செயல்மிகு கடத்துதல். ஆற்றல் சார் கடத்துதல் அர்த்தம். செயல்மிகு கடத்துதல். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 ஆன்சருமே வரும். எண்டோகார்டியம், ஏபிகார்டியம், மயோகார்டியம் இந்த 3மே வரும். அதனால் நம்மளுக்கு ஆப்ஷன் இ, மேற்கூறியவை அனைத்தும். எண்டோகார்டியம், ஏபிகார்டியம், மயோகார்டியம் இந்த 3மே ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் இ, மேற்கூறியவை அனைத்தும். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? இங்கே பார்த்தோன்னா ஆப்ஷன் இ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இ, ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சீரை. ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, அதுக்கப்புறம் சீரை. இதான் இரத்த ஓட்டத்தின் வரிசை. விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு ஓ வகையை சார்ந்த இரத்த வகையை சார்ந்த ஒரு அந்த ரத்தம் வந்து நிறைய இழந்துட்டார். அவருக்கு டாக்டர் வந்து எந்த இரத்த வகையை வந்து செலுத்துவாங்க? இதான் நம்மளுக்கு கேள்வி. இதுக்கு விடை பார்த்தோன்னா ஓ வகை. ஆன்சர் ஆ, ஓ வகை. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஷ். விடை ஆ, எஸ்ஏ கணு. எஸ்ஏ கணு. பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது இது? விடை ஈ, இரத்தம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். விடை ஈ, இரத்தம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் இரத்த
தட்டுக்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். நீராவி போக்கு எனப்படும். தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு எனப்படும். நீரானது வேர்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. விடை அரைக்கடத்து. நீரானது வேர்தூவி செல்லின் அரைக்கடத்து பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. இயல்பான இரத்த அழுத்தம் டேஷ் 120 mmHg by 80 mmHg. அதாவது சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம், டயாஸ்டோலிக் இரத்த அழுத்தம் அப்படின்னு அளவிடப்படுகிறது. 120 mmHg by 80 mmHg. சாதாரண மனிதனின் இதயத் துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முறைகள் ஆகும். விடை 72 75 முறைகள் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு மனிதனோட இதய துடிப்பு 72 தடவை அல்லது 22 75 தடவைகள் துடிக்கும். அதான் விடை. சரியா தவறா? தவறினில் கூற்றினை திருத்துக. உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு ஃப்ளோயம் ஆகும். ஃப்ளோயம்னா உணவை கடத்தக்கூடிய திசு. ஸோ கரெக்ட் ஆன்சர் சரி. விடை சரி. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. சரி. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. சரி. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். விடை தவறு. குளுக்கோஸ் கிடையாது, சுக்ரோஸ். சுக்ரோஸ் தான் கரெக்டான விடை. திருத்தமான விடை ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை சுக்ரோஸ். அபோபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. விடை தவறு. அபோபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது எவ்வித சவ்வினையும் கடக்காமல் செல்லினுள் நுழைகிறது. இதான் கரெக்டான விடை. அபோபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது எவ்வித சவ்வினையும் கடக்காமல் செல்லினுள் நுழைகிறது. காப்பு செல்கள் நீரை இழக்கும்போது இலைத்துளை திறந்து கொள்ளும். விடை தவறு. காப்பு செல்கள் நீரை இழக்கும்போது இலைத்துளை மூடிக்கொள்ளும். திறந்து கொள்ளும் கிடையாது, மூடிக்கொள்ளும். திருத்தமான விடை காப்பு செல்கள் நீரை இழக்கும்போது இலைத்துளை மூடிக்கொள்ளும். இதயத் துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். விடை தவறு. திருத்தமான விடை இதயத் துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது எஸ்ஏ கணுவின் மூலமாக நடைபெறும். நரம்புகளின் மூலமாக அல்ல, எஸ்ஏ கணுவின் மூலமாக நடைபெறும். அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவை ஆகும். விடை தவறு. அனைத்து சிரைகளும் வராது, நுரையீரல். திருத்தமான விடை நுரையீரல் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவை ஆகும். நுரையீரல் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை
கடத்துபவை ஆகும். வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒலி தோன்றுகிறது. விடை சரி. சரியான விடை. பொறுத்துக. பிரிவு 1 பிரிவு 2 கொடுத்துருக்காங்க. பிரிவு 1ல் வந்து பகுதி 1 பகுதி 2. பகுதி 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சிம்பிளாஸ்ட் வழி, நீராவி போக்கு, ஆஸ்மாசிஸ், வேரழுத்தம். பகுதி 2ல் இலை, பிளாஸ்மோடெஸ்மேட்டா, சைலத்தில் உள்ள அழுத்தம், சரிவு அழுத்த வாட்டம். பகுதி 1க்குரிய கேள்விக்கு நேராக பகுதி 2 உள்ள ஆன்சரை நேர்பட நம்ம எழுதணும். வாங்க ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாஸ்ட் வழி பிளாஸ்மோடெஸ்மேட்டா. சிம்பிளாஸ்ட் வழி பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு இலை. நீராவி போக்கு இலை ஆஸ்மாசிஸ். சரிவு அழுத்த வாட்டம் ஆஸ்மாசிஸ். சரிவு அழுத்த வாட்டம். வேர் அழுத்தம் சைலத்திலுள்ள அழுத்தம். வேர் அழுத்தம் சைலத்திலுள்ள அழுத்தம். பிரிவு 2 பகுதி 1 பகுதி 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். பகுதி 1க்குள்ள கேள்விக்கு நேராக பகுதி 2ல் உள்ள ஆன்சரை நம்ம தேர்ந்தெடுத்து நேர்பட எழுதணும். லியூக்கீமியா இரத்த புற்றுநோய். லியூக்கீமியா இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுகள் த்ராம்போசைட். இரத்த தட்டுகள் த்ராம்போசைட். மோனோசைட்டுகள் ஃபேகோசைட். மோனோசைட்டுகள் ஃபேகோசைட். லியூகோபீனியா லியூகோசைட் குறைதல். லியூகோபீனியா லியூகோசைட் குறைதல். ஏபி இரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஏபி இரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை ஆன்டிஜனற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை ஆன்டிஜனற்ற இரத்த வகை. ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை. ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் வீக்கம். நியூட்ரோஃபில்கள் வீக்கம். நன்றி.